வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய மூளை இருக்கு இல்லைங்களா, அந்த மூளைக்கு நாம் என்ன சொல்லிகிட்டே இருக்கிறோமோ அது கடைசியில் அதை செயல்படுத்துறதுக்கு அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் தீட்டிகிட்டே இருக்கிறோமோ அந்த திட்டத்தை மூளைக்கு நாம் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ மூளை தன்னுடைய செயலாக்கத்தை செய்து நாம் என்ன திட்டத்தை செயல்படுத்த விரும்புகிறோமோ அந்த திட்டத்தை அதை செயல்படுத்திடும். இந்த உலகம் முயற்சிகளை கவனிக்கிறது இல்லை. உலகம் முயற்சிகளை கவனிக்கிறது இல்லை, முடிவுகளைத்தான் கவனிக்கும். இந்த உலகம் முயற்சிகளை கவனிப்பதில்லை, முடிவுகளைத்தான் கவனிக்கும். எனவே சிந்தித்து செயல்படுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். என்றால் நான் என்ன நினைக்கிறேனோ, என்ன செயல்படுத்த விரும்புகிறேனோ அதை மூளை ஏற்றுக்கொண்டு அது செயல்பாட்டுக்கு நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கிறது. நான் செல்போன் மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மூளை நீ செல்ஃபோன்கிட்டே போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். நான் புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அதையே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா மூளை நான் புத்தகம் படிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உந்தி தள்ளும். இதே போலதான் நான் என்ன செய்ய போகிறேன், நான் மது அருந்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை எனக்குள் உருவாக்கி கொண்டு அதையே நான் சிந்தித்து கொண்டு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா என்னுடைய மூளையினுடைய செயல்பாடும் மதுவை நீ அருந்த செயல் என்று தான் சொல்லிக்கொண்டே இருக்கும். இப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகளை நாம் நம்முடைய மூளைக்கு செலுத்தி மூளை நம்மை செயல்படுத்த வைப்பதற்கு நாம் வழிகாட்டுகின்றோம். எனவே நாம் நம்முடைய மூளையை சரியாக பராமரிக்க வேண்டியது மிக பெரிய கடமை. நான் மூளைக்கு எதை செலுத்துகிறேன், நான் மூளைக்கு எந்த விஷயத்தை கொண்டு செல்கிறேன், கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய மூளைக்கு நாம் எதை செலுத்துகிறோமோ அது நமக்கு அதை திருப்பி அனுப்புகிறது. நாம் எந்த விஷயத்தை குறித்து கவலைப்பட்டாலும் அல்லது மகிழ்ச்சி அடைந்தாலும் அல்லது அதை குறித்து வருத்தப்பட்டாலும் அல்லது அதை குறித்த தீவிர சிந்தனையில் இருந்தாலும் அதையே திருப்பி 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 செய்யும் பொழுது சொல்லும் பொழுது அது மூளையில் ரெக்கார்ட் ஆகி அது நமக்கு திருப்பி அதனுடைய தாக்கங்களை தான் நமக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறது. எனவே நம்முடைய முயற்சிகள் நல்ல முயற்சிகளாக இருக்கும் பொழுது, பாசிட்டிவான முயற்சிகளாக இருக்கும் பொழுது, நேர்மறையான முயற்சிகளாக இருக்கும் பொழுது நம்முடைய விளைவுகளும் நேர்மறையாகவே இருக்கும். இதுதான் உண்மை. இந்த உளவியலை நாம் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது நம்முடைய முயற்சிகளின் பலன் உண்மையிலேயே உலகம் உன்னிப்பாக பார்க்கக்கூடிய வகையில் அமையும். நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். நான் எதை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன்? நோய் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் என்னுடைய மூளையும் நீ நோயாளி 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 என்று நம்மை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். நம்மை சுற்றிலும் இருப்பவர்களை பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் இவர்கள் இப்படி என்று மூளை நமக்கு சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவிற்கு நேர்மறையான சிந்தனைகளை, நேர்மறையான செயல்பாடுகளை, நேர்மறையான திட்டங்களை நாம் மூளைக்கு செலுத்துவோம். அவற்றை திருப்பி திருப்பி சொல்வதற்கும் செய்வதற்கும் முயற்சி செய்வோம். அப்பொழுது நம்முடைய மூளை நமக்கு அதே நேர்மறையான விஷயங்களை திருப்பி செய்வதற்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். இது ஒரு உண்மையான உளவியல் தத்துவம். எனவே நாம் முயற்சிகளை செய்வதை யாரும் கவனிக்க மாட்டார்கள். நமக்கு என்ன முடிவு ஏற்படுகிறது என்பதைத்தான் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லோரும் கவனிப்பார்கள். அதற்கு முக்கியமான ஒரு காரணி நம்முடைய மூளை. நம்முடைய மூளையை சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும். ஆனால் அது எந்த விஷயத்தில் சுதந்திரமாக செயல்படுகிறது? நேர்மறையான விஷயத்திலா அல்லது எதிர்மறையான விஷயத்திலா? முடிவெடுக்க வேண்டியது நாம் தான். நல்ல முடிவை எடுப்போம், நலமுடன் வாழ்வோம், வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு இஞ்சி பாக்டீரியாக்களை எதிர்த்து சளி, இருமல், தொண்டை கரகரப்பு போன்ற சுவாச பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுவிக்க உதவி செய்கிறது. அதனால நம்முடைய தொண்டையில அல்லது உணவு குழல்ல அல்லது மூச்சு குழல்ல பாக்டீரியாஸ், ஃபங்கஸ் உருவாகும் போது அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை இஞ்சி தருகிறது. அதை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வோம். வாழ்க மகிழ்வுடன்.